செய்தி. 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விழுப்புரம் அருகே கிளியனூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் கிருஷ்ணவேணி என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த வழக்கில் 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பஞ்சாயத்து உட்பட்ட பாஸ்கர் என்பவருக்கும் கிருஷ்ணவேணி என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து கோவில் திருவிழா நடத்துவதில் முன்விரோதம் ஏற்பட்டதில் கடந்த 2013ஆம் ஆண்டு பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணவேணி, மதன்ராஜ், மதன்குமார் உள்ளிட்ட 23 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். பின்னர் வழக்கு விசாரணையின் போது 2 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து வழக்கின் விசாரணை திண்டிவனம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த திண்டிவனம் நீதிமன்றம் கடந்த 2017 மார்ச் மாதம் 21 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டிருந்தது. கொலைக்கான ஆயுதங்கள் பறிமுதல் முறையாக இல்லை என்றும், மேலும் நேரடி சாட்சிகள் விசாரணையில் முரண்பாடு உள்ளதாக கூறி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்டதை கொலை செய்யப்பட்ட பாஸ்கரின் மனைவி அமுதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிடமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் நேரில் பார்த்த சாட்சிகள் தெளிவாக உள்ளது என்றும், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முறையாக பறிமுதல் செய்யப்பட்டது என்றும், கீழ் நீதிமன்றத்தில் நேரடி சாட்சிகள் உரிய முறையில் நிரூபிக்கப்பட்டதாக வாதிட்டார். எனவே விடுதலை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மனு தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 21 பேரையும் விடுதலை செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து 21 பேருக்கும் குற்றவாளி என்று அறிவித்து தொடர்ந்து 21 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 1000 ரூபாய் வைத்து இந்த தினம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இதையடுத்து குற்றவாளிகள் தரப்பில் மேல்முறை செய்ய உள்ளதாகவும் தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. அதன் பேரில் 90 நாட்களுக்கு இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.